வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் எழுதின இறை வழியில் இனிய சுக பிரசவம். இந்த புத்தகம் கர்ப்பம் பிரசவம் பத்தின ஒரு வித்தியாசமான பார்வையை கொடுக்குது. நாம இப்ப ஃபாலோ பண்ற மருத்துவ முறைகளை கேள்வி கேக்குது. ஆமா, முக்கியமா இயற்கை வழிகளையும் இறை நம்பிக்கையையும் இது ரொம்ப வலியுறுத்துது. கரெக்ட். இந்த புத்தகத்தோட நோக்கம் என்னன்னா, இப்ப இருக்கிற பல மருத்துவ நடைமுறைகள், குறிப்பா கர்ப்ப காலத்துல அப்புறம் பிரசவ நேரத்துல செய்யற சில விஷயங்கள் தாய்மார்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தேவையில்லாதது, ஏன் கெடுதலே பண்ணுன்னு வாதிடுறாங்க. ஆமா, அதுக்கு பதிலா மருந்து மாத்திரையே இல்லாம முழுசா கடவுள் நம்பிக்கை வச்சு எப்படி சுகப்பிரசவம் அடையலான்னு விளக்குது. இது நிஜமாவே இப்போதைய மருத்துவ உலகத்துக்கு ஒரு பெரிய சவால் மாதிரி இருக்கு. சரி, இதுல என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்க, என்ன கேள்விகள் எழுப்புறாங்கன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். முதல்ல, இப்போ இருக்கிற மகப்பேறு மருத்துவ முறைகளை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது இந்த புத்தகம். அதாவது கன்சீவ் ஆனது தெரிஞ்சதிலிருந்து டெலிவரி வரைக்கும், ஏன் அதுக்கப்புறமும் கூட பல விஷயங்கள் தேவையில்லை, ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. ஆமா, கன்சீவ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே டாக்டர் கிட்ட போறதே தப்புன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அந்த முதல் மீட்டிங்கே கர்ப்பிணி பெண்ணோட மனசுல பிரசவத்தை பத்தி ஒரு பயத்தை விதைக்கிற முதல் படி அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட், ஸ்கேனு, அட்வைஸுங்கிற பேர்ல பிரசவம்னு ஏதோ சிக்கலானது, ஆபத்தானது, கண்டிப்பா மெடிக்கல் ஹெல்ப் தேவைன்னு ஒரு எண்ணத்தை பதிய வைக்கிறதா குற்றம் சாட்டுறாங்க. அடே அப்பா, ஆரம்பமே இப்படியா? சரி, அப்போ கர்ப்ப காலத்துல நாம வழக்கமா செய்யற ஸ்கேன் பரிசோதனை பத்தி என்ன சொல்றாங்க? ஸ்கேன் பத்தி ரொம்ப தீவிரமாவே எச்சரிக்கிறாங்க. ஸ்கேன்ல வர அந்த கதிர்வீச்சு குழந்தையோட அந்த மென்மையான மூளை வளர்ச்சியை பாதிக்கலாம்னு சொல்றாங்க. ஓ, இதனால பிற்காலத்துல குழந்தையோட அறிவுத்திறன், மனநலம் இதுலெல்லாம் கூட பிரச்சனை வரலாம்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஸ்கேன் மட்டும் இல்லையே, கர்ப்பிணிகளுக்கு சாதாரணமாக கொடுக்கிற வைட்டமின், அயன் மாத்திரைகள் பத்தியும் ரொம்ப கடுமையான விமர்சனம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமா, அந்த மாத்திரைகளை நேரடியாவே ரசாயன விஷங்கள்னு குறிப்பிடுறாங்க. அப்படியா சொல்றாங்க? ஆமா, இதுங்க இப்போதைக்கு நல்லது பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் லாங் டேர்ம்ல கிட்னி பிரச்சனை, பின்னாடி மலட்டுத்தன்மை வர்றதுக்கு கூட இது காரணமா இருக்கலாம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிக்கிறாங்க. கால்சியம் மாத்திரைகளுக்கும் சிசுவோட ஹார்ட் வால்வு பிரச்சனைக்கும் கூட தொடர்பு இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது இயற்கையா சாப்பாட்டுல இருந்து கிடைக்க வேண்டியதை இந்த மாதிரி செயற்கையா மாத்திரையா திணிக்கும் போது உடம்போட பேலன்ஸ் கெடுதுன்னு சொல்றாங்களா? அதேதான், அதான் அவங்க பார்வை. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டுன்னே சொல்லலாம். இதே மாதிரி இப்ப பிரசவங்கள் பெரும்பாலும் ஒரு பிசினஸ் மாதிரி ஆகிடுச்சு. தேவையில்லாம சிசேரியன் நிறைய பண்றாங்கன்னு சொல்றாங்களே. ஆமா, இது இந்த புத்தகத்தோட மையவாதங்கள்ல ஒண்ணு. வயசான கர்ப்பம், அம்மாவுக்கு பிபி இருக்கு, இல்ல வலிப்பு நோய் இருக்கு, குழந்தை தலை திரும்பல, இப்படின்னு பல காரணங்கள் சிசேரியனுக்கு சொன்னாலும் நிறைய நேரங்கள்ல உண்மையான காரணம் ஹாஸ்பிட்டலோட வருமானம் தான் அப்படின்னு கடுமையா சொல்றாங்க. நார்மல் டெலிவரிக்கு பொறுமையா காத்திருக்காம நேரத்தை மிச்சம் பண்ண, அதிகமா பணம் வாங்க சிசேரியனை ஒரு ஈஸியான வழியா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. சரி, சிசேரியன் மட்டும் இல்ல, நார்மல் டெலிவரின்னு சொல்ற முறைகள்லே சில தலையீடுகள் இருக்குல்ல, அத பத்தி என்ன சொல்றாங்க? எபிசியோட்டமி, ஃபோர்செப்ஸ் மாதிரி. அதுவும் ரொம்ப முக்கியமா விமர்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பிரசவ வலியை குறைக்க அந்த வலி நிவாரண மருந்துகள் தர்றது. எபிடியூரல் மாதிரி. ஆமா, அதெல்லாம். அப்புறம் டெலிவரி ஈஸியா ஆகணும்னு பிறப்புறுப்பை கீறி தையல் போடுறது, எபிசியோட்டமி. குழந்தை வர்றதுக்கு கஷ்டப்பட்டா ஃபோர்செப்ஸ் இல்லனா வேக்குவம் கருவியை வச்சு குழந்தைய இழுத்து எடுக்கிறது. இந்த மாதிரி தலையீடுகள் எல்லாமே இயற்கைக்கு எதிரானது, ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. ஃபோர்செப்ஸ் பத்தி குறிப்பா ஏதாவது எச்சரிக்கை இருக்கா? இருக்கு. ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணும்போது குழந்தையோட தலையில ஏற்படுற அந்த அழுத்தம் மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தை பாதிச்சு மூளை பாதிப்பு கூட ஏற்படலான்னு சொல்றாங்க. ஓ மை காட். ஆட்டிசம் மாதிரி சில நரம்பியல் குறைபாடுகளுக்கும் இது மாதிரி பிரசவ நேரத்துல நடக்கிற தலையீடுகள் காரணமா இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. சொல்லப்போனா சுகப்பிரசவம் பேர்ல நடக்கிற இந்த விஷயங்களும் இயற்கையான பிரசவத்தோட நன்மைகளை கெடுக்குதுன்னு அவங்க வாதம். குழந்தை பிறந்த உடனே துப்புள் கொடியை வெட்டிடுறது, தாய்ப்பால் கொடுக்க லேட் பண்றது, இதே கூட தப்புன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை வெட்டுறதுனால குழந்தைக்கு போக வேண்டிய முக்கியமான சத்துக்கள், குறிப்பா அந்த ஸ்டெம் செல்ஸ் நிறைஞ்ச ரத்தம் கிடைக்காம போயிடுதுன்னு சொல்றாங்க. இது குழந்தையோட எதிர்கால ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் பாதிக்கும்னு வாதுகிறாங்க. தாய்ப்பால் கொடுக்க லேட் பண்றதும் அதே மாதிரி தான். முதல் உணவு, முதல் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்க தாமதமாகுதுன்னு சொல்றாங்க. அப்போ மொத்தத்துல பார்த்தா நவீன மருத்துவம் பண்ற தலையீடுகள் நல்ல நோக்கத்துல செஞ்சாலும் இயற்கையோட வேலையில குறுக்கிட்டு
கடைசியில கெடுதல் தான் பண்ணுதுன்னு இந்த புத்தகம் சொல்ல வருது. கரெக்டா சொன்னீங்க. இதுதான் அவங்களோட அடிநாதமான கருத்து. இவ்ளோ கடுமையா விமர்சிக்கிற இந்த புத்தகம் இதுக்கு பதிலா என்ன வழிய சொல்றாங்க? என்னதான் தீர்வு? தீர்வு கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிள். ஆனா நடைமுறைக்கு சவாலானது. பிரசவத்தை ஒரு மெடிக்கல் ஈவெண்டா பார்க்காம அது முழுக்க முழுக்க இயற்கையானது, கடவுளோட கண்ட்ரோல்ல அவர் பொறுப்புல நடக்கிற ஒரு நிகழ்வுன்னு பார்க்கணும்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ், மருந்து, மாத்திரை, ஸ்கேனு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வேணான்னு சொல்றாங்களா? ஆமா, எல்லாத்தையும் முற்றிலுமா தவிர்க்கணும்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலே வேணாமா? இது எப்படி சாத்தியமாகும்? ஆமாங்க, வீட்லயே எந்த மருத்துவ உதவியும் இல்லாம பொறுமையா கொஞ்சம் கூட அசையாத இறை நம்பிக்கையோட காத்திருந்தா ஆரோக்கியமான குழந்தைங்கள பெத்துக்க முடியும்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அப்போ சுகப்பிரசவம்னா என்ன அவங்க பார்வையில? வலியே இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு மாதிரி பாதி தூக்கத்துல நடக்கிற மாதிரி ஒரு இனிமையான அனுபவம்னு வர்ணிக்கிறாங்க. இது இப்போதைய சூழல்ல நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதுதான் இயற்கையான நிலைன்னு அவங்க கருத்து. அப்போ இதுல மனசுக்கும் நம்பிக்கைக்கும் எவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? மிக மிக அதிகம். பிரசவத்தை பத்தின பயம், பதட்டம், கவலை இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் டெலிவரியில சிக்கல உண்டாகுதுன்னோ, இந்த பயத்தையே பெரும்பாலும் மெடிக்கல் சிஸ்டம் தான் உருவாக்குதுன்னோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு பதிலா கடவுள் மேல முழு நம்பிக்கை வைக்கிறது, பொறுமையா இருக்கிறது, நாம செஞ்ச தப்புக்காக மனசு வருந்தி திருந்துறது, இத மனத்திருத்தம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தா பிரசவம் ரொம்ப ஈஸியாகும்னு சொல்றாங்க. மனத்திருத்தம் பிபி மாதிரி பிரச்சனைகளை கூட சரி பண்ணணும்னு சொல்றாங்களே, அது எப்படி? இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக் என்னன்னா, மன அழுத்தம், பயம்தான் பிபி மாதிரி உடல் பிரச்சனைகளுக்கு மூலம்னு அவங்க நம்புறாங்க. அதனால மனசை அமைதிப்படுத்தி கடவுள்கிட்ட சரணடைஞ்சு மனத்திருத்தம் செய்யறது மூலமா உடம்போட சமநிலை திரும்ப பிபி தானா நார்மல் ஆகும்னு சொல்றாங்க. இது பேசிக்கா மைண்ட் பாடி கனெக்ஷன் பத்தினது தான், ஆனா ஒரு ஆன்மீக அடிப்படையோட. இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. இதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடு, கருக்கலைப்பு இது எல்லாம் கூட ரொம்ப கடுமையா எதிர்க்கறாங்க இல்லையா? ஆமா, கருத்தடை சாதனங்கள் யூஸ் பண்றது, அபார்ஷன் பண்றது எல்லாம் இறைவனோட படைப்பு திட்டத்துக்கு, அதாவது விதிக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. இதனால உடம்புல ஹார்மோன் பிரச்சனை, மனக்குழப்பம், குற்ற உணர்ச்சி மாதிரி பல கெடுதல்கள் வரும்னு இயற்கையா குழந்தை பெத்துக்கிறதா சரின்னு வாதிடுறாங்க. அப்போ செயற்கை கருவூட்டல் ஐவிஎஃப் பத்தியும் இதே மாதிரி கருத்து இருக்குமா? ஆமா இருக்கு. ஐவிஎஃப் மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இயற்கைக்கு எதிராகுதுன்னு சொல்றாங்க. இந்த வழியில பிறக்கிற குழந்தைங்க உடம்புலையும் மனசுலையும் கொஞ்சம் பலவீனமா இருக்கலானோ, இது கணவன் மனைவிக்குள்ள சில சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளை, ஏன் ஒழுக்கக்கேட கூட உண்டாக்கலான்னு விமர்சிக்கிறாங்க. ஆக அவங்க மெசேஜ் ரொம்ப கிளியர். இயற்கையை நம்புங்க, இறைவனை நம்புங்க, மருத்துவ தலையீடுகளை தவிர்த்துடுங்க. சரி, சில குறிப்பிட்ட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். பிரசவ காலத்துல சிலருக்கு சர்க்கரை நோய், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இல்லனா பிபி வருது. அதுக்கு கொடுக்கிற இன்சுலின் மாத்திரைகள் பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது? அதையும் கடுமையா எதிர்க்கிறாங்க. சர்க்கரை நோய்க்காக கொடுக்கிற இன்சுலின் உடம்புல இயற்கையா சுரக்கிற அட்ரினலின் மாதிரி ஹார்மோன்களோட வேலையை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குதுன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்படியா? ஆமா. இதனால அம்மாவுக்கும் குழந்தைக்கும் பின்னாடி ஹார்ட் ப்ராப்ளம், மன இறுக்கம், டிப்ரெஷன், பிரசவத்துல சிக்கல், ஏன் வாழ்நாள் நோய்கள் கூட வரலான்னு எச்சரிக்கிறாங்க. பிபி மாத்திரைகளும் இதே மாதிரி அம்மாவோட கிட்னி மாதிரி உறுப்புகளை பாதிக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் தீர்வா மறுபடியும் அந்த மனத்திருத்தம், வாழ்க்கை முறை மாற்றங்களை தான் சொல்றாங்க. இளம் பெண்களுக்கு வர்ற பீரியட்ஸ் பிரச்சனை, குறிப்பா பூப்படைஞ்ச ஆரம்ப வருஷங்கள்ல சைக்கிள் சரியா வராம இருந்தா ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. அத பத்தி என்ன பார்வை? ஹார்மோன் மாத்திரைகளை சுத்தமா தவிர்க்கணும்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த பிறகு முதல் 1-2 வருஷத்துக்கு பீரியட் சைக்கிள் ரெகுலரா இல்லாம இருக்கிறது ரொம்ப நார்மல். உடம்பே அதை சரி செஞ்சுக்க டைம் கொடுக்கணும், பொறுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல ஹார்மோன் மாத்திரை கொடுக்கறது உடம்போட நேச்சுரல் சிக்னல்ஸை மழுங்கடிச்சு கர்ப்பப்பை, சினைப்பை மாதிரி உறுப்புகளை பலவீனப்படுத்தி பிற்காலத்துல உடல் பருமன், குழந்தை பெத்துக்கிறதுல சிக்கல்னு பிரச்சனைகளை கொண்டு வரும்னு எச்சரிக்கிறாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது, குறிப்பா சிசேரியன் சமயத்துல யூஸ் பண்ற மயக்க மருந்து பத்தியும் சில தீவிரமான கருத்துக்கள் இருக்கு. குறிப்பா எட்டோமெடேட்னு ஒரு மருந்து பத்தி சொல்லிருக்காங்களே. ஆமா, எட்டோமெடேட் மாதிரி சில ஜெனரல் அனஸ்தெட்டிக் மருந்துகள் நரம்பு மண்டலம், கண், அட்ரீனல் சுரப்பி இது மேலெல்லாம் கடுமையான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும்னு புத்தகம் சொல்லுது. ஓ, ஆபரேஷன் அப்போ கோமா, பிபி குறையிறது மாதிரி உடனடி ஆபத்துகளையும், பின்னாடி பார்வை போறது,
பெர்மனண்டா ஹார்மோன் பிரச்சனை வருது மாதிரி நீண்டகால பிரச்சனைகளையும் உருவாக்கலான்னு எச்சரிக்கிறாங்க. சிசேரியன் இதை யூஸ் பண்ணா அம்மாவுக்கு மட்டும் இல்ல குழந்தைக்கும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்க வாதம். மயக்கமே இல்லாம சிசேரியன் பண்ண முடியுமாங்கிற கேள்வியே இது எழுப்புது. ஆனா அதுக்கு நேரடி பதிலை விட சிசேரியனே தவிர்க்கணும்னு தான் வலியுறுத்துறாங்க. தொப்புள் கொடியோட முக்கியத்துவம் பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? குழந்தை பிறந்ததும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க? இது இந்த புத்தகத்துல ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம். குழந்தை பிறந்ததும் அவசரப்பட்டு தொப்புள் கொடியை வெட்டவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்? அந்த கொடியில மிச்சம் இருக்கிற ரத்தம் முழுசா, அதுக்கு பேரு பிளசன்டல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்வாங்க, அது குழந்தைக்கு போய் சேர வரைக்கும் காத்திருக்கணும். இதுல ஸ்டெம் செல்ஸ், அதாவது மூல செல்கள் அதிகமா இருக்கு. இது குழந்தையோட வாழ்நாள் பூராவுக்குமான நோய் எதிர்ப்பு சக்தி, உறுப்புகளோட ஆரோக்கியம், மூளை வளர்ச்சின்னு பல விஷயத்துக்கு அடிப்படையா அமையும் சொல்றாங்க. எவ்வளவு நேரம் ஆகும் இந்த ரத்தம் எல்லாம் குழந்தைக்கு போக? இதுக்கு சுமார் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் இல்ல அதுக்கு மேல கூட ஆகலான்னு சொல்றாங்க. தொப்புள் கொடி தானா துடிக்கிறது நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். உடனே வெட்டுறதுனால குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய இந்த முக்கியமான ரத்தம் கிடைக்காம போய் அதோட ஆரோக்கியத்தையும் ஏன் மன உறுதியை கூட பாதிக்கும்னு நம்புறாங்க. இன்னொன்னு, குழந்தை பிறந்ததும் அந்த நஞ்சு கொடியை வெளியே எடுக்கிறதுக்காக தொப்புள் கொடியை பிடிச்சு இழுக்கிறதும் தப்பு. அது தாயோட கருப்பைய பாதிக்கும். அதுவா இயற்கையா வெளியே வர்ற வரைக்கும் காத்திருக்கணும்னு சொல்றாங்க. பிரசவ வலி வர்றதுக்கு முன்னாடியே பனிக்குடம் உடைஞ்சிட்டா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் தானே பொதுவா சொல்வாங்க. ஆனா இந்த புத்தகம் அதையும் மறுக்குதா? ஆமா, அதையும் தேவையில்லாத அவசரம்னு சொல்றாங்க. பனிக்குடம் உடைஞ்சாலும் பயப்படாம பிரசவ வலி இயற்கையா வர்ற வரைக்கும் பொறுமையா வீட்லயே இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, ஹாஸ்பிட்டல் போனா அங்க இன்ஃபெக்ஷன் ஆகலாம், தேவையில்லாத இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க, ஏன் சிசேரியன் கூட செய்யப்படலான்னு எச்சரிக்கிறாங்க. ஒரு சம்பவத்தை உதாரணம் காட்டி பனிக்குடம் உடைஞ்சு 15 நாள் வரைக்கும் பொறுமையா வீட்ல இருந்து அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவம் ஆச்சுன்னு கூட சொல்றாங்க. இது மெடிக்கலி ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்து தான். நாம இதுவரைக்கும் பேசினதுல இருந்து டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மானோட இந்த புத்தகம் நவீன மகப்பேறு மருத்துவத்தோட அடித்தளத்தையே ஒரு உலுக்குதுன்னு தெரியுது. ஸ்கேனு, வைட்டமின் மாத்திரை, வலி மருந்து, எபிசியோட்டமி, ஃபோர்செப்ஸ், சிசேரியன், உடனே தொப்புள் கொடி வெட்டுறது, ஹாஸ்பிட்டல் டெலிவரின்னு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் தேவையில்லாத கெடுதல் செய்யற தலையீடுகளா பாக்குது. முற்றிலும் சரி. இதுக்கு பதிலா பிரசவத்தை ஒரு புனிதமான, இயற்கையான, கடவுளோட நேரடி கண்காணிப்புல நடக்கிற ஒரு நிகழ்வா அணுகச் சொல்றாங்க. முழுமையான இறை நம்பிக்கை, பயமில்லாம இருக்கிறது, பொறுமை, மன தூய்மை இதையெல்லாம் கடைபிடிச்சா எந்த மருத்துவ உதவியும் இல்லாம வலியே இல்லாத ஒரு இனிமையான பிரசவத்தை வீட்லயே அடைய முடியும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. ஆமா, இது நாம பல தலைமுறையா ஏத்துக்கிட்ட மருத்துவ நம்பிக்கைகளுக்கும் நடைமுறைக்கும் முற்றிலும் எதிரா இருக்கு. ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள். அதே சமயம் நிறைய விவாதங்களும் கிளப்பும் போல இருக்கு. கண்டிப்பா. இந்த புத்தகத்தோட வாதங்கள் சரியா தப்பாங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா உடல் நலம்ங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அது மனசு, உணர்வுகள், நம்பிக்கை இது எல்லாத்தோடையும் பின்னி பிணைஞ்சிருக்குங்கிற ஒரு முழுமையான ஹோலிஸ்டிக் பார்வையை இது முன்வைக்குதுங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, இந்த மாதிரி மாற்று சிந்தனைகள் அது எவ்வளவு தீவிரமா இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்தை பத்தின புரிதலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்க உதவும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த மாதிரி வித்தியாசமான கோணங்களை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட சொந்த ஆரோக்கியம் பத்தி, குறிப்பா கர்ப்பம், பிரசவம் மாதிரி முக்கியமான கட்டங்கள்ல முடிவெடுக்கும் போது நமக்கு கிடைக்கிற தகவல்களோட சேர்த்து ஒரு பரந்த பார்வையோட சிந்திக்க உதவும். இது மருத்துவ உலகத்துக்கும் சரி, தனிப்பட்ட நமக்கும் சரி ஒரு சவாலாவும் யோசிக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு. நீங்க யோசிச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். இந்த புத்தகத்தோட குறிப்பிட்ட வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா நம்ம மனநிலை, நம்ம நம்பிக்கை, நம்ம ஆன்மீக பார்வை இதெல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியத்துல, குறிப்பா பிரசவம் மாதிரி ஆழமான இயற்கையான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது? இந்த மனம், உடல், ஆன்மா தொடர்பு பத்தி நாம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம்? இன்னும் எவ்வளவோ ஆராயணும். இது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?